Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா construct the incenter of triangle ABC with AB equal to 6 cm, angle B 65 degree and AC equal to 7 cm. Also draw the incircle and measure its radius அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ incenter வரைய சொல்லியிருக்காங்க, incircle வரையணும், ரேடியஸும் மெஷர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ரஃப் டயக்ராம் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் போட்டா போதும். ஸோ நம்ம வந்து ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. ABC, ஓகே. ஸோ ஏபி வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆங்கிள் பி வந்து 65 டிகிரி. அடுத்து வந்து ஏசிங்கிற சைடு 7 சென்டிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ ஃபேர் டயக்ராம்க்கு வந்து ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்சர்க்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் லைன் வரையணும். 6 சென்டிமீட்டருக்கு ஒரு பேஸ் லைன். ஸோ ஏபி 6 சென்டிமீட்டர். அடுத்து என்ன பண்ணணும்னா பியிலேருந்து 65 டிகிரி, ஏலேருந்து 7 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ இப்போ பியில் வைக்க போகிறோம். 65 டிகிரி கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஆங்கிள் எடுக்கும் போதெல்லாம் லைன் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் 0லேருந்து தான் பார்க்கணும். ஸோ 0, 10, 20, 30, 40, 50, 60. 60க்கு அப்புறம் இதுதான் 60, 65. அடுத்து இப்படி தான் போகணும். 16 வந்துட்டு இப்படி ரிவர்ஸ் ஆயிடக்கூடாது. நிறைய பேர் அதான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இது 60னா இது 65 கிடையாது, இது 55. அப்படியே இங்கேருந்து இப்படி இன்க்ரீஸ் ஆர்டர்லனா இப்படி தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 65 டிகிரி வந்து எடுத்தாச்சு. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 65 டிகிரி. இந்த புள்ளியை வந்து சீன் எடுத்துக்க கூடாது. ஏலேருந்து 7 சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சிங்கிற பாயிண்டே கிடைக்கும். சரிங்களா? ஸோ 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ஏல வச்சு 7 சென்டிமீட்டர் கட் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னதுன்னா சி. ஸோ ஏசியை நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். ஸோ இது வந்து 7 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன் சென்டர் வரைய போகிறோம். சரிங்களா? இன் சென்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இன் சர்க்கிள் வரையணும், இன் ரேடியஸும் மெஷர் பண்ணணும். சரி, இப்போ இன் சென்டர் எப்படி வரையணும்னா எனி 2 வெர்டிசஸ்க்கு வரைய போகிறோம். ஒன்று ஏபிக்கு வரையலாம், இல்லை ஏசிக்கு வர நம்ம இஷ்டம். ஸோ நம்ம வந்து இப்போ ஏபிக்கு வரைகிறேன். ஒன்றும் இல்லை, எவ்வளோ வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எடுத்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஆர்க்கு வந்து கட் பண்ண வரும். ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் வந்து இப்படி கட் பண்ற மாதிரி போட்டா போதும். இப்போ அடுத்து இங்க இங்க கட் ஆயிருக்கு இல்லையா, அங்க இருந்து ஒரு ஆர்க் வரையணும். சரிங்களா? இப்போ இங்க மீட் ஆயிருக்கு இல்லைங்களா, அந்த 2 பாயிண்ட்ஸ், அங்க இருந்து ஆர்க் வரையணும். இங்க பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் அதே மெஷர்மெண்ட் வச்சு. சரிங்களா? என்ன பண்ணணும்னா ஸ்கேல் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணுமோ இங்கே பிக்கு பண்ணணும். சரிங்களா? எவ்வளோ மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி செமி சர்க்கிள் வரைகிறதுக்கு பதிலாக இப்படி வரைஞ்சாலும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? அதே அளவு வச்சு இங்கே கொஞ்சம் வரையும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்க. நம்மளோட லைன் ஆல்ரெடி வரைஞ்ச லைனை மீட் பண்ணக்கூடாது. இந்த லைனும் இந்த லைனும் எங்கே மீட் ஆயிருக்குன்னா இங்கே தான் மீட் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய ஆர்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கேர்ஃபுல்லாக அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டையும் இதே ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்களா, ரெண்டும் மீட் ஆகிற இடம் தான் என்னது இன் சென்டர் ஐ. இப்போ இன் சென்டர் லொக்கேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இன் சர்க்கிள் வரைய போகிறோம். இன் சர்க்கிள் எப்படி வரையணும்னா ஐலேருந்து இங்க வரைக்கும் இப்படி மெஷர் எடுத்துக்கோங்க. ஐடியாஸ் ரேடியஸ் எடுக்கணும். அதாவது இங்க வந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்க போறோம். சரிங்களா? இவ்வளோ மெஷர் எடுத்துக்கோங்க. ஓகே. அதாவது இந்த இன்சர்க்கிள் வந்து எல்லா சைடையும் டச் பண்ணணும். ஸோ டச் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. எல்லா சைடையும் டச் பண்ணணும். டச் பண்ணுதா? ஸோ சர்க்கிள் வந்து வரைஞ்சுக்கோங்க. இன் சர்க்கிள்க்கு இந்த ட்ரையாங்கிள்க்கு உள்ளதான் வரையணும். ஓகே. ஸோ இப்போ இன் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்து நம்ம வந்து இன் ரேடியஸ் வரைய சொல்லியிருக்காங்க.
இன் ரேடியஸ் எப்படி வரையணும்னா ஐல இருந்து, அதாவது இங்க இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வரையணும். ஆக்சுவலி இதுதான் இன் ரேடியஸ், இங்க இருந்து இவ்வளவு வரைக்கும் தான், எவ்வளவு வருதோ அதான் இன் ரேடியஸ். இதனால நம்ம ப்ராப்பரா வரையணும். ஸோ அதுக்கு ஐல இருந்து இப்படி ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க் வரைங்க. அடுத்து அந்த ஆர்க் இந்த லைனை எங்க டச் பண்ணுதோ அங்க இருந்து மறுபடியும் ஒரு ஆர்க் வரையணும். அதாவது பெர்பெண்டிகுலர் வரையணும், ஐல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். சரிங்களா? ஐல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இங்க இருந்து இந்த ட்ரையாங்கிளை டச் பண்ணது இல்லையா, இதுக்கு ஒரு நேம் டின்னு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதை மெஷர் பண்ணா அதுதான் இன் ரேடியஸ். ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1.9 சென்டிமீட்டர் வந்திருக்கு. சரிங்களா? அவ்வளோதான். கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து படிக்கும் போது கன்ஃபியூஷன் தான் ஆகும். பட் அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது. நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இன் சென்டர்னா என்ன பண்ணணும், சர்க்கம் சர்க்கிள்னா என்ன பண்ணணும், அடுத்து வந்து சென்ட்ராய்ட்னா என்ன பண்ணணும், ஆர்த்தோ சென்டர்னா எப்படி வரையணும், கிளியர் கட்டாக நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.